அன்பர்களே, நம்முடைய இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் போலவே இந்த படமும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிற்றின்ப விழிப்புணர்ச்சி திரைப்படம் தாங்க. இந்த படத்தோட பேரு டைவா. இது ஒரு தமிழ் குறும்படம். இந்த படம் ஆரம்பித்த உடனே ஒரு கிராமத்தில் ஒரு ஆத்தங்கரையில் இந்த பெண்ணு குளிக்க வர்றா. இந்த பெண்ணோட பேர் சரிதா. இவ தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவ குளிக்கிறத தூரமாக ஒரு மரத்து மேலே இருந்து இந்த பையன் பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இப்போ இந்த கதாநாயகனோட நண்பனான இவர் வந்து நம்ம கதாநாயகனுக்கு அறிவுரை சொல்றாரு. டே தம்பி, இன்னும் எத்தனை நாளைக்கு அவள் குளிக்கிறதையும் குண்டி கழுவத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போற, அவளை உஷார் பண்ணி மேட்ரு பண்றா அப்படிங்கிறாரு. அது எப்படியா முடியும் அப்படின்னு இவன் கேட்டவன அதுக்கு நம்ம நண்பர் சொல்றாரு, டே எல்லா பொம்பளையும் அவ்வளோதான்டா. இப்போ நல்லா வாட்ட சாட்டமான புருஷங்காரம் இருக்கும்போது அடுத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்காளுங்க. ஆனால் உங்கள் ஆளோட கணவன் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவள் வந்து இங்கே தனியாக வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. போதாத்துக்கு அவளுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட வேற என்னடா உன்னை அவளை உஷார் பண்ணுறதுக்கு அவனா என்னையா சொல்கிற நீனா? ஆமாம், நீ வந்து அவளை இது மாதிரி பார்க்குறன்றது அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ அவளை வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கன்றலாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து கண்டும் காணாமல் இருக்கா. சொல்லப்போனால் அவள் வீட்டில் பாத்ரூம் இருந்து அவள் எதுக்கு ஆற்றுல குளிக்க வர்றா? நீ அவளை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால் நீ முயற்சி பண்ணுறா, கண்டிப்பாக அவளுக்கு உஷாராவா, நீ அவளை போடலாம் அப்படின்னு நம்ம கதாநாயகி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதியா நீ அப்படின்னு உடனே நண்பர் சொல்கிறாரு. அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 4 விஷயம் நடக்குதான்னு பாரு. அது நடந்துட்டா சந்தேகமே இல்லை, 100% நீ அவளை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. என்னையா அப்படின்னு கேட்டவன தான் நம்ம நண்பர் சொல்கிறாரு, முதலாவதா அவள் வந்து நீ எப்போவுமே அவள் கூடவே இருக்குன்னு நினைப்பா. அதுக்கடுத்து உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவா. அதுக்கடுத்து உன்னை வந்து தொட்டு தொட்டு பேசுவா. அதுக்கடுத்து நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பா. இதுக்கெல்லாம் மேலே அவள் கை நகத்தை வந்து கடிச்சு கீழே துப்புறாளான்னு பாரு. அப்படி நகத்தை கடிச்சு துப்புனாள்னா அது கன்ஃபார்மாக அதுக்கு தான் அர்த்தம். அதாவது அவளோட உடல் அளவில் வந்து மனதளவில் அவளுக்கு இப்போ இது விருப்பம் இல்லைனாலும் உடல் அளவில் அவளுக்கு வந்து அதை காட்டி கொடுத்துரும். அதுதான் அவனுடைய அறிகுறி. கட்டாயம் நீ அவளை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு தூக்குச்சட்டியை கொடுத்து பக்கத்து தெருவில் இருக்கிற அவங்க உறவுக்கார் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு மறுக்கிறாரு. போமாட்டேன் போமா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அம்மா திட்டிட்டு சரிடா அங்கே நான் போய்க்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம சரிதா வீட்லையாவது எந்த தூக்குச்சட்டியை கொடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு சட்டியை கொடுக்குறாங்க. சரிதா வீடுன்னு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ குஷியாகிடுது. உடனே வாங்கிட்டு நேராக நம்ம ஆண்டியோட வீட்டுக்கு போகிறாரு. இவரை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகி வாடா என்ன படிப்பு சரியாகலன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு முறுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. உடனே இவனும் அக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, அம்மா தான் கொடுத்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டு நான் கிளம்புறேங்க அப்படிங்கிறாரு. உடனே கதாநாயகி என்னடா வந்தோன்னே போகிறேன்ற கொஞ்சம் உட்கார்றா போவேன் அப்படின்னு நம்ம கதாநாயகி இல்லைக்கா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேங்க அப்படிங்கிறாரு. இப்போ கதாநாயகி கட்டாயப்படுத்துகிறாங்க. என்னடா நீ வந்தோன்னே போகிறேங்கிற இருடான்றல கொஞ்சம் எழுந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோ வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம கதாநாயகி வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. அதாவது ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. அது நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நடக்குது. இவங்க வந்து இவங்க கூடவே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவங்க நெருங்கி பழகுறாங்க. அதே போல் இவனை தொட்டு வர பேசுகிறாங்க. அப்படி தொட்டு பேசும்போது அவன் கையில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹார்ட்டை வந்து டாட்டு போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு என்னடா நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படின்னு கதாநாயகி கேட்குறாங்க. அதுவும் நம்ம நண்பர் சொன்ன மாதிரியே கேட்குறாங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது திரும்பி பார்த்தா அவங்க வந்து நகத்தை கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நெர்வஸாக ஒரு மாதிரி இருக்காங்க. இதுவும் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆஹா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் நம்ம ஹீரோ சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படம் பார்த்துட்டு லேட்டாக வீட்டுக்கு வராரு. அப்போ கதாநாயகி ஃபோன் பேசிக்கிட்டு என்னடா அவங்க அம்மா ஃபோன் இருக்க லைனில் இருக்காங்க பாடுறா அப்படின்னு கொடுத்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, டே கண்ணா உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது, எங்கடா போயிருந்த நீ அப்படின்னா நான் சினிமாவுக்கு போயிருந்தேம்மா அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே ஒன்றும் இல்லைடா பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து உடம்பு முடியாமல் ஆகிட்டாங்க, அதான் வந்து நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு வந்து சரிதாட்ட சொல்லியிருக்கேன், நீ அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரு முழிக்கிறாரு. நம்ம கதாநாயகி அவனை பார்த்து கேட்குறாங்க, என்னடா இப்போ திரு முழிக்கிற, ராத்திரி தனியாக வீட்டில் படுக்க பயமாக இருக்கா, அப்படியே என் வீட்டுக்கு வந்துடு என் கூட படுத்துக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம். நேராக நண்பர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆமாயா சத்தியமாக அவளே தான் கூப்பிட்டா வந்து என் வீட்டில் என் கூட பக்கத்தில் படுத்துக்க அப்படின்னு சொன்னாயா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையா அப்படின்னு நம்ம நண்பருக்கும் குஷியாகிடுது. டே தம்பி இது கன்ஃபார்ம் மேட்ரு தான், அவள் வந்து உன்னை போடுறது தான் கூப்பிட்டுருக்கா, போ சந்தோஷமாக இன்னைக்கு ராத்திரி அவளை போய் போடு அப்படின்னு நம்ம ஹீரோ குஷியாகிடுது. இவ்வளோ நாள் தூரமாக இருந்தே பார்த்துட்டேன், முதல் முறையாக அவளை போட போகிறோன்னா எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை அப்படின்ட்டு அப்படியே ஆடுறாரு பாடுறாரு குதிக்கிறாரு சந்தோஷப்படுறாரு ஹீரோ. அப்படி பாட்டுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் நண்பர்கிட்ட கேட்குறாரு, அதெல்லாம் சரி எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இப்போ தான் நண்பர் சொல்கிறாரு, தம்பி என்னதான்
அவளே ஆசைப்பட்டு உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை கூப்பிட்டுருந்தாலும், அவளே வாலண்டியாக கூப்பிட்டுருந்தாலும், இந்த ஆபாச படத்தில் வர்ற மாதிரிலாம் வந்து அவளே வந்து உன்னை போடுவா, அவளே உன்னை செய்வான்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீயா தான் வந்து ஸ்டெப் எடுத்து அவளை மூவ் பண்ணி அவளை தொடணும் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, அதே நண்பர் விளக்கமாக சொல்கிறாரு. முதல்ல வந்து அவளுக்கு சாப்பாடு போடுவா, நீ நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. பேசி முடிச்சா அவளுக்கு தூக்கம் வரும். நான் தூங்க போகிறேன்னு சொல்லி படுத்துப்பா. பக்கத்தில் ஒன்று படுத்துக்க சொல்லுவா. நீயும் படுத்துரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் நல்லா தூங்குவா. அதாவது தூங்குற மாதிரி நடிப்பா. சும்மா கண்ணை மட்டும் மூடிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் நீ வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டிட்டு பிறந்த மேனி ஆகிட்டு அவளை வந்து மெதுவாக நைஸாக தொடணும். நீ தொடர்றது அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நல்லா தூக்கத்தில் இருக்க மாதிரியே இருப்பா. அதுதான் அவனுக்கு கொடுக்குற சிக்னல். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீ எக்ஸ்ட்ரா இன்னும் மற்ற இடங்கள்லாம் அவளை தொட்டு அவளை சூடு ஏற்றும்போது அவளுக்கும் அந்த உணர்ச்சி அதிகமாகி அப்படியே 2 பேரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நான் ஜாலியான ஜிம்கானா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நண்பர் சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு குஷி ஆகிடுது. அதே போல் அவங்க வீட்டுக்கு போனதும் நண்பர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது. அவங்க வந்து முதல்ல தோசை சுட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ போதும் போதுங்கிறாரு. அவங்க என்னடா நீ வயசு பையன் நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டி வேண்டி போட்டு அவருக்கு திருப்தியாக வயிறார சாப்பாடு போடுறாங்க. இவர் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கதாநாயகி தூக்கம் வருது. சரிடா நான் தூங்குறேன்டா, நீங்கள் பக்கத்தில் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி படுத்துடுறாங்க. படுத்து அப்படி நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நடு ராத்திரி ஆனதும் நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாருன்னா, நண்பர் சொன்ன மாதிரி தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டிட்டு அப்படியே மெதுவாக நம்ம கதாநாயகி மேலே கை வைக்கிறாரு. அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அடுத்த கட்டம் மூவ் பண்ணலான்ட்டு கதாநாயகி எந்திரிச்சு போயிட்டு நம்ம கதாநாயகி கால் மாட்டில் உட்காந்து அவங்களோட புடவை பாவாடையெல்லாம் அப்படியே விளக்கிட்டு கை வைக்கலான்னு போகிறாரு. டக்குன்னு நம்ம கதாநாயகி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அப்படியே நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையே இல்லாமல் இருக்காரு. இதை பார்த்தோன்னா கதாநாயகி அப்படியே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளோ கேவலமான ஆளா நீ? நான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இடத்துல என்கிட்ட பழகிட்டு இருந்தியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, ஊரை கூட்டி உன் மானத்தையே வாங்குறேன் பாரு அப்படின்ட்டு தாம் துன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணது தெரியல. டகால் காலில் விழுந்துடுறாரு. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கா, என்னை மன்னிச்சிருக்கா, வெளியே சொல்லாதக்கா, என் மானவ போயிடுங்க ப்ளீஸ்க்கா அப்படின்னு கெஞ்சுறாரு. நம்ம கதா இல்லை இல்லை நான் உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லி தான் தீருவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னா இவன் கெஞ்சுறாரு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, எதுவுமே சொல்லாதக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா அழுகுறாரு. காலை விடவே மாட்டேங்கிறாரு. நமக்கு ஒரு மாறி இருக்குது. என்னடா ஹீரோ இப்படி மாறிட்டாரு, இப்படி தலைகீழ ஆகிட்டாருன்னு. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் நினச்சி பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம நண்பர் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது பிளான் பி சொல்லியிருப்பார். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடக்காமல் அவள் வந்து திடீர்னு பத்தினி வேஷம் போட்டாள்னா உன்னை வந்து போட்டு கொடுத்துருவேன், உன்னை வந்து மானத்தை வாங்குறேன் பாரு எல்லாம் அப்படியே திட்ட ஆரம்பிச்சிட்டாலாம் இப்படி பண்ணு. அதாவது யோசிக்காத படான்னு அவள் காலில் விழுந்துரு. அவள் காலை பிடிச்சி கெட்டியமாக பிடிச்சிட்டு ஒவ்வொன்று அழுவு, கதறி கதறி அழுவு, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லு. அப்போ அவளுக்கே மனசு இறங்கி வந்து பரிதாபப்பட்டு உன்னை மன்னிக்கிறது முயற்சி பண்ணுவா, அவனை மன்னிப்பா. அப்படி மன்னிக்கிற சமயத்தில் மறுபடியும் வந்து அவள் வந்து உனக்கு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லும்போது மறுபடியும் அவள் இடுப்பில் கை வச்சு அவளை வந்து சூடு ஏற்று. இந்த முறை வந்து அவள் ஒன்றும் மிஸ்ஸே ஆகாது. ஏற்கனவே அவளை ரொம்ப சூட்டில் இருப்பாள். இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்கள்ட்ட மடிஞ்சிருவா. ரெண்டாவது பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே நீங்கள் ஆறுதல் சொல்கிற பிறகு கட்டி பிடிச்சி அப்படியே சம்பவத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அந்த பிளான் பியை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ நம்ம கதாநாயகி காலை பிடிச்சி ஒவ்வொன்று கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காரு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கான்றாரு. இப்போ அவங்க நண்பர் சொன்ன மாதிரியே கதாநாயகி அவனை மன்னிக்கிறாங்க. அவனை நம்ம கதாநாயகியை தொட்டு தூக்கி நிப்பாட்டுறாங்க. சரி நில்றா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்குலாம் வந்து பக்கத்து வீட்டு அக்கா தங்கச்சி அத்தை டீச்சர் இவங்கெல்லாம் வந்து வெறும் வார்த்தையில் மட்டும்தான், ஆனால் பார்க்குற பார்வையும் உங்கள் எண்ணங்களும் வந்து தப்பாக தானே இருக்குது, எல்லா ஆம்பளையும் இப்படி தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாடு, அப்படிலாம் தப்பு பண்ணாதரா அப்படின்னு சொல்லி அறிவுரெல்லாம் சொல்கிறாங்க கதாநாயகி. சொல்லிவிட்டு அவங்களே அவங்க நண்பர் சொன்ன மாதிரியே வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனை முதுகில் தடவி கொடுத்து ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே நம்ம கதாநாயகனா அடுத்த கட்டமாக டக்குன்னு இப்போ கையை எடுத்து அவங்க இடுப்பில் வந்து தடவ ஆரம்பிக்கிறாரு. அவங்க பின்பக்கம்லாம் தடவ ஆரம்பிக்கிறாரு. இப்போ டக்குன்னு கதாநாயகி ஓங்கி அவன் மூஞ்சில் மொக்குன்னு ஒரு குத்து வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம கதாநாயகனை ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு பிறந்த மீனி ஆக்கிட்டு அவன் கையை தூக்கி மேலே கட்டிட்டு அவனுக்கு வந்து கரண்ட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அந்த அந்தரங்க உறுப்பில் கரண்ட் ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வலி தாங்க நம்ம கதாநாயகன் அலறிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் தப்பான பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக எல்லா பெண்களும் தப்பான பெண்கள் கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரி தப்பான நண்பர்களோட தவறான அறிவுரைகளை கேட்டு ஒரு நல்ல பெண்கள்கிட்ட போய் இப்படி தப்பாக நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க இளைஞர்களே அப்படிங்கிறது அந்த படத்தில் சொல்ல வர விஷயங்க. இது போல் ரொம்ப வித்தியாசமான சிற்றின்ப விழிப்புணர்ச்சி உள்ள உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் இப்போவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த படத்தை முழுசாக பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க யூடியூப்பில் இந்த படத்தோட பேரை போய் சர்ச் பண்ணி முழுசாக பாருங்கள்.